Hey guys, welcome back to our channel. So இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல நம்ம ஏன் சாம்சங்கோட கேலக்ஸி S24 S25 பதிலா சூஸ் பண்ணணும், ஏன் அந்த ஃபோனை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 சாலிடான காரணங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி வந்து இன்னைக்கு நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக ஒன் பை ஒன்னாக வந்து பார்க்கலாம். ஸோ இன்னொரு முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நான் வந்து இப்போது பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட கேலக்ஸி S24 ஸ்மார்ட் ஃபோன் தான் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கேன். ஸோ ஸ்மார்ட் ஃபோன் இங்கே இருக்குது. ஸோ புது ஸ்மார்ட் ஃபோன். ஸோ நான் ஏன் S25, ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழப்பம் S25 S24 ஆனேன். பட் நான் S24 தான் சூஸ் பண்ணேன். அதுக்கான 5 ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம வந்து ஒன் பை ஒன் வந்து பார்க்கலாம். ஸோ சாம்சங்கோட S24 ஸ்மார்ட் ஃபோனை சூஸ் பண்ணதுக்கான மொதல் ரீசன் வந்து இதோட ப்ரைஸ் பாயிண்ட் தான். ஸோ இதோட ப்ரைஸ் பாயிண்ட் வந்து பார்க்கறதுல நமக்கு 128GB வேரியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா 40,000 இருக்குது. இதே நீங்கள் 256 போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 46,000 rupees வந்து இப்போ கரண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்பவே ட்ராப் ஆயிருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு லான்ச் ஆகிறதுல ரொம்ப ப்ரைஸ் வந்து கூட இருந்துச்சு. ஸோ இந்த S25 சீரிஸ் லான்ச் பண்ண பிறகு S24 சீரிஸுக்கு எல்லா ஸ்மார்ட் ஃபோனோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவலாக டிக்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ இப்போ கரண்ட்டாக உங்களுக்கு S25 ப்ரைஸ் பார்க்கறதுல அரௌண்ட் ஒரு 75,000 இருக்குது. பட் S24 ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 40,000 இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 35 to 40,000 வித்தியாசம் இருக்குது. நியர்லி 50% வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து வேரி ஆகுது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனை வந்து சூஸ் பண்ணேன். ப்ரைஸ் மட்டும் தான் காரணமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ கிட்டத்தட்ட நமக்கு S25 இருக்க எல்லா ஃபீச்சர்ஸுமே இந்த S24 வந்து இருக்குது. ஸோ அதை பற்றி இப்போ வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஸோ ரெண்டாவது மெயினான விஷயம் வந்து என்னது அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேமரா. ஸோ கேமரா செட்டப் வந்து நமக்கு இந்த S24 இருக்க செட்டப்பும் S25 இருக்க செட்டப், ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி சேம் இல்லை, எல்லாமே ஒன்று தான். ஸோ முன்னாடிக்கு ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா வந்து 12 MP, அதுலேயுமே அதே 12 MP தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு 50 MP மெயின் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு S25லையுமே அதே கேமரா தான். 12 MPக்கான அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க. 10 MP டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதே ட்ரிபிள் கேமரா செட்டப் தான் நமக்கு S25லையும் இருக்குது. இதே ஃப்ரண்ட் கேமரா செட்டப் தான் நமக்கு S25லையும் இருக்குது. ஸோ கேமரா வைஸ் உங்களுக்கு எந்த ஒரு சேஞ்சுமே வந்து கிடையாது. ஸோ நீங்கள் வந்து கேமராலாம் அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் கேமரா ஒரு பெட்டர் கேமராக்காண்டி S25 போகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் போக தேவையில்லை. உங்களுக்கு S24லேயே அதே கேமரா எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம மூணாவது ரீசனுக்கு என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கலாம். ஸோ மூணாவது விஷயம் வந்து இதில் இருக்க ப்ராசஸர். ஸோ நமக்கு சாம்சங்கோட S24 வந்து Snapdragon 8 Gen 3 ப்ராசஸரில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இந்த வேரியண்ட் அதுதான். நமக்கு இதே S24 வந்து பார்த்திங்கன்னா Exynos வேரியண்ட்டும் ஒன்று இருக்குது. ஸோ Exynos வேரியண்ட் வந்து இனிஷியலாக வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணாங்க. பட் அதை ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ வந்து Snapdragon வேரியண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக மார்க்கெட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸ்டில் அங்கங்கே சில ஷாப்ஸில் வந்து உங்களால் Exynos வேரியண்ட்டும் வந்து பார்க்க முடியும். ஸோ Exynos வேரியண்ட்டும் வந்து பார்க்க முடியும். பெட்டர் நீங்கள் வந்து Exynos பதிலாக Snapdragon வேரியண்ட்டே வாங்குறது ஒரு பெட்டரான ஒரு விஷயமா இருக்கும். இதே நம்ம S25 இருக்க ப்ராசஸர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து Snapdragonோட Gen 8க்கான லைட் ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு ப்ராசஸருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு பெருசாக வந்து டே டு டே லைஃப் யூசேஜ்க்கு ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து கிடையாது. ரெண்டுமே கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கும். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நியர்லி சேமாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணதில் நீங்கள் நார்மலாக ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணால் உங்களால் அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் டிஃப்ரென்ஸ் வந்து ஃபீல் பண்ண முடியாது. பட் என்னதான் இருந்தாலுமே S25 வந்து லைட்டெல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். பட் நம்மளோட டே டு டே லைஃப் யூசேஜுக்கு ப்ராக்டிக்கலாக பார்த்தோம்னா ரெண்டு ப்ராசஸருமே நமக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் சப்போஸ் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனே கையில் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தா. ஸோ அதனால் S24 வந்து ஒரு போதுமான ஒரு சாய்ஸாக தான் வந்து இருக்கும். இது வேறு ஒரு நல்ல ப்ரீமியமான ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் தான். அதுக்கு அடுத்த விஷயம் அப்படின்னு வந்து பார்க்குறதுல நமக்கு சாம்சங்கோட S25ல 7 இயர்ஸ்க்கான OS அண்ட் சாஃப்ட்வேர் அப்டேட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த S24லையுமே வந்து பார்த்திங்கன்னா அதே தான் இருக்குது. ஸோ இதுலேயுமே வந்து நமக்கு இந்த S24 சீரீஸ்லேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 7 இயர்ஸ்க்கான அப்டேட் வந்து தராங்க. ஸோ இங்கேயுமே வந்து நமக்கு 7 இயர்ஸ்க்கான ஆண்ட்ராய்ட் ப்ளஸ் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் வந்து இருக்குது. 1 அப்டேட்டும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ ரெண்டுலேயுமே அதுவுமே சிமிலராக தான் இருக்குது. அது போக வந்து பார்க்கறதுல நமக்கு S24ல் எல்லா AI ஃபீச்சர்ஸும் இருக்குது. சாம்சங்கில் ப்ரொவைட் பண்ணுற எல்லா AI ஃபீச்சர்ஸ் இருக்குது. இதே AI ஃபீச்சர்ஸ் நமக்கு S25லையுமே வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த ஃபீச்சர்ஸ் வைஸுமே நமக்கு பெருசாக எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே வந்து கிடையாது. ஸோ அடுத்து மெயினான ஒரு விஷயம் என்னது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு S25 சீரிஸ் வந்து 12GB ரேம்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. S25 ஸ்மார்ட் ஃபோன் வந்து இதில் வந்து நமக்கு வேரியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா 8GB ரேம் தான். ஸோ S24ல நமக்கு 8GB ரேம் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது. பட் S25ல உங்களுக்கு 12GB ரேம் இருக்குது. ஸோ வந்து உங்களோட யூசேஜை பொறுத்து தான். நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 12GB ரேம் வந்து தேவைப்படும். அந்த மாதிரி இதில் உங்களுக்கு S24ல ஆப்ஷனே கிடையாது. நீங்கள் வந்து டேரெக்டாக S25 தான் போகிற மாதிரி வந்து இருக்கும். பட் 8GB ரேமே ஒரு போதுமான ஒரு விஷயமா தான் இருக்கும். நீங்கள் வீடியோ எடுக்கிறா இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு வீடியோ எடிட் பண்ணுறீங்க, இல்லாட்டி ஒரு பெரிய கேம் விளாட்றீங்க அப்படின்னாலுமே நமக்கு இந்த 8GB ரேம் வந்து நார்மலாக ஒரு ப்ராக்டிக்கல் யூசேஜுக்கு போதுமான ஒரு விஷயமாக தான் இருக்கும். பட் நீங்கள் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க, நீங்கள் அதிகமாக வந்து மல்டி டாஸ்கிங் பண்ணுவீங்க அப்படின்னா அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் வந்து 12GB ரேமுக்கு வந்து சூஸ் பண்ணுங்கள். ஸோ S25 வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். பட்
ஒரு 4 ஜிபி ரேமுக்காண்டி நம்ம வந்து நியர்லி ஒரு 30-40,000 கிட்டத்தட்ட எக்ஸ்ட்ரா போடுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த 30-40,000க்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வெறும் ப்ராசஸர் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ ப்ராசஸர் வந்து கொஞ்சம் ஒரு இதோட லைட்டாக ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கூட உள்ள ஒரு ப்ராசஸர் தான். அதுக்கடுத்த விஷயம் வந்து ரேம் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 4 ஜிபி கிடைக்கும். அதுக்கடுத்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோனோட டைமென்ஷன்ஸ் எல்லாமே நியர்லி சேம் தான். S24 S25யும் S25 வந்து இன்னும் கொஞ்சம் லைட் வெயிட்டாக வந்து இருக்கும். மற்றபடி டிஸ்பிளேலேருந்து கொடுத்துருக்க யூஸ் பண்ணிக்க டிஸ்பிளே பேனல் எல்லாமே சேம் தான் ரெண்டுலேயுமே வந்து. ஸோ உங்களுக்கு அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து எதுவுமே கிடையாது. ஸோ என்ன கேட்டிங்கன்னா பெட்டராக S24 போகிறதே ஒரு நல்ல சாய்ஸாக வந்து இருக்கும். இதில் நமக்கு லைக் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு லைக் இன்டர்னலாக இல்லை சிப்செட் வைஸ் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது. ஸோ இப்போ ப்ளூடூத் வெர்ஷன் 5.3 வந்து நமக்கு S24 இருக்குது. இதே நம்ம வந்து ப்ளூடூத் வெர்ஷன் வந்து 5.4 வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து S25 இருக்குது. அதே மாதிரி வைஃபை வந்து நமக்கு இதில் வைஃபை 6E சப்போர்ட் இருக்குது. S24 நமக்கு S25 வந்து வைஃபை 7க்கான சப்போர்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன மைனரான சேஞ்சஸ் தான் இருக்குது. பட் இந்த சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நம்மளோட ப்ராக்டிக்கல் லைஃப் டே டு டே லைஃப் யூசேஜ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு எங்கேயுமே இம்பாக்ட் பண்ணாது. அவங்களுக்கு 2 ஸ்மார்ட் ஃபோனுமே யூஸ் பண்ணுறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ இது வந்து அதனால் அதை காட்டிலுமே ஒரு பெட்டரான சாய்ஸாக வந்து இருக்கும். ஸோ நமக்கு வந்து 2 ஸ்மார்ட் ஃபோன்லையுமே யூஸ் பண்ணிக்க டிஸ்பிளேயுமே வந்து பார்த்திங்கன்னா 6.2 இன்ச்சுக்கான டைனமிக் AMOLED 2X டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபுல் HD+ ரெசல்யூஷனில் தான் இருக்குது. அதே மாதிரி இதோட ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷ் ரேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 120 Hz வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுலேயுமே அதுவுமே சேம் தான். ஸோ உங்களுக்கு கிட்டத்தட்ட 2 ஸ்மார்ட் ஃபோனுமே ஒன்று தான். ஸோ அடுத்து பேட்டரி, நமக்கு பேட்டரி வைஸ் பெருசாக எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே வந்து கிடையாது. ஸோ நமக்கு S24லையுமே அப்புறமேட்டு S25, ஸோ இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனுமே நமக்கு வந்து 4000 mAh பேட்டரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனை சார்ஜ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஒரு 25 வாட்ஸ்க்கான வயர்டு ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து யூஸ் பண்ணலாம். 2 ஸ்மார்ட் ஃபோனும் அவ்வளோதான் மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ணும், அதுக்கு மேலே சப்போர்ட் பண்ணாது. அதே மாதிரி வயர்லெஸ் சார்ஜிங் நீங்கள் பண்ணுறீங்கன்னா 15 வாட்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணலாம். இதுக்குமே 2 ஸ்மார்ட் ஃபோனுக்குமே காமன் தான். பட் நம்ம டே டு டே லைஃப் யூசேஜுக்கு நம்ம இதில் இருக்கிறதே ஒரு போதுமான விஷயமாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு 4 to 5 இயர்ஸ்க்கு கிட்டத்தட்ட இல்லை நமக்கு 7 இயர்ஸ்க்கான சாஃப்ட்வேர் அப்டேட்டுமே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ கிட்டத்தட்ட அடுத்த ஒரு 5 to 7 இயர்ஸ் நீங்கள் வந்து லாங் டர்மாக வச்சு யூஸ் பண்ணணும், எனக்கு ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த சாம்சங்கோட S24 ஸ்மார்ட் ஃபோன் வந்து கண்டிப்பாக செக் பண்ணி வந்து பாருங்கள். ஸோ இந்த வீடியோக்கு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் வந்து நம்புறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டேக் பை. கூடிய உங்களை அடுத்து அண்டில் ஸ்டே டேக் பை.